தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த சேட்டுவோடைய குழந்தைக்கு இங்கே கார்த்தி ரேவதி 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறதுலேருந்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குற வரைக்கும் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் கலசத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்க, வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டியா, நீ கலசத்தை கொண்டு போய் விற்றதுனால தான் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, நம்ம பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, தெளிவாக சொல்லு அப்படிங்கும்போது, நம்ம பொண்ணை பாம்பு கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம், யாரோ 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டும், நீ அந்த கலசத்தை கொண்டு போய் கோவிலே ஒப்படைச்சிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் சேட்டுக்கிட்ட சொல்ல, சேட்டுவும் கொண்டு போய் கொடுத்த இடத்துல திரும்ப அந்த கலசத்தை கேட்கும்போது அடிக்காத குறையாக கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த தன்னுடைய மனைவிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் திரும்ப அந்த கலசத்தை கேட்டேன், என்னை அடிக்காத குறையா அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போவே சொன்னேன் அந்த கலசத்தை கொண்டு போய் கோவிலில் கொடுத்துருங்கன்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை இங்கே கார்த்தியும் ரேவதியும் கேட்குறாங்க. கேட்டுட்டு கோயில் கலசமா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கலசத்தை தேடி தான் நாங்களே வந்திருக்கோம், அந்த கலசம் இவங்க வீட்டில் உள்ளது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே உங்கள் வீடு பூட்டி இருந்தது அப்படின்னு சொன்னதும், சரி இருங்க என்னுடைய கணவர் இப்போ வந்துடுவார், நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும், அடுத்த செகண்ட் சேட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வராங்க. சேட்டுக்கிட்ட வந்து கலசம் எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் கார்த்தி ரேவதி 2 பேரும் அந்த கலசம் கைமாறின இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே போலீஸை கூப்பிடுன்னு சொல்லி மிரட்டினதும், அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்தாங்க கலசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை தூக்கி கார்த்திகையில் கொடுக்குறாங்க. கலசத்தை எடுத்துகிட்டு கார்த்தியும் ரேவதியும் வீடு திரும்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போகிறாங்க. நம்ம போலீஸுக்கு போகலான்னு அப்போவே சொன்னேன், நீ தான்க்கா கேட்கல, எல்லாமே அந்த டிரைவரோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் கார்த்தி மேலே பழி போட்டு பேச, கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி ரொம்ப பரபரப்போடு இருக்காங்க. அந்த சமயம் கார்த்தி ரேவதி 2 பேருடைய என்ட்ரி. இங்கே வந்து பார்த்தா ஊர் மக்கள் வந்து மேலதாளத்தோடு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் நம்ம இவங்களுக்கு முன்னாடி வீட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரேவதி கார்த்தி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கலசத்தை பார்த்ததுமே இங்கே சாமுண்டீஸ்வருடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ வரைக்கும் நெருப்பில் நின்றுட்டு இருந்த மாதிரி தான் நான் நின்னேன், முகத்தில் சிரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த கலசம் எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ராஜா சொல்கிறாங்க, இப்போ இதை பற்றி பேச வேணாம், முதல்ல அவங்க ஊர்க்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கலசத்தை கொண்டு போய் பூஜை அறையில் வைங்க அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரி ரேவதி கையில் கொடுத்து பூஜை அறையில் வைக்க சொல்கிறாங்க. அதை பார்த்த சந்திரா செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஆஹா, நம்ம விஷயம் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோட டிரைவரை பார்க்க, டிரைவர் சாமுண்டீஸ்வரியை பார்க்க இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமான கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.